பரராஜசிங்கம், பரமேஸ்வரி என்ற இரண்டு ஆத்மாக்களுடைய ஆன்மார்த்தமான ஆசையை வேண்டி இங்கு குழுவி இருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி எனது விடியதானத்துக்கு வருகிறேன். இன்றைய பட்டி மண்டபம் ஆணின் பெருமைக்கு பெரிதும் காரணம் தாயா தாரமா என்பதுதான். உண்மையில் இந்த அரங்கு நிறைந்த அங்கத்துவங்களோடு நின்று கொண்டு ஒரு அம்மாவினுடைய நூல் வெளியீட்டிலே நின்று கொண்டு எப்படித்தான் சொல்லுவார்களோ தெரியவில்லை, பெருமைக்கு பெரிதும் காரணம் தாய். பாருங்கள், பப்பா அன்னையோடு பழகப்பட்டவன் நானும் ஒருவர். அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். வெளியிலே பார்க்கிற பொழுது மிடுக்கான மீசை, புருவனழிந்த கண், அழகான தோற்றம், ஆரோக்கியமான உருவம், ஆனாலும் அதற்குள்ளே அஜாக்கிரதையான ஒரு கடுகடுத்த குணம். பிள்ளை என்பதில் ஒரு பெருமிதம், அதற்குள்ளே ஒரு கடிவாளம். கூப்பிடுகிற பொழுது நடுநடுங்குகிற பரமேஸ்வரியினுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைக்குள்ளே வாழுகிற வாழ்க்கை தான் இன்று 3 முத்துக்களை பெற்று தந்திருக்கிறது. எப்படி சொல்லுவீர்கள்? தாரம் பெருமைக்குரியது இல்லை. பெருமை என்றால் என்ன? ஆணினுடைய பெருமை என்றால் என்ன? அழகாக வந்தார்கள் ரமேஷ், அற்புதமா சொன்னார். தியாகம் செய்கிறது தாய், இல்லை என்று இல்லை. அன்பு காட்டுறது தாய், இல்லை என்று சொல்ல இல்லை. வளர்ச்சி குலைக்கிறது தாய், இல்லை என்று சொல்லவில்லை. உணர்வு ஊட்டுவது தாய், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஆணை, ஆணித்தரமான அவனுடைய வெற்றிக்கு, அவனுடைய பெருமைக்கு அடிநாதமாக யார் இருக்கிறார் என்பதை இன்றைய பரராஜசிங்கத்தினுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் அந்த விடை தெரியும். அந்த அடிப்படையில் எனது விடியதானத்துக்கு வருகிறேன். பாருங்கள், ஆணினுடைய காலிலே விழுந்து அவனுடைய வாழ்க்கையை, அவன் வாழுகின்ற வாழ்க்கையை செம்மையாக்க வேண்டி அவனை யாசித்து வாழுகிற ஒரே ஒரு ஜீவன் பெண் மட்டும்தான். இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டம் சொல்ல. கல்யாணம் கட்டினாங்க வீடியோ காலனுக்கு முன்னால கூட அரைவாசி மண்டிக்கு தான் கை வருது. அதுக்கு மேல மாமன் மாமி அமர்த்தி மனுஷன் கால தொட்டு எடுக்கிறது, அவ்வளவுதான். பாதி மனசிலதான் பக்குவமா தொடுகிறான். ஆக, ஆனால் ஆணினுடைய காலிலே விழுந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவனுடைய வாழ்க்கைக்காக வாழுகிற உன்னதமான ஜீவன் பெண். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமாரற்கு மாமலையும் ஓர்கடுகாம் என்றான் ஒருவர். விழியில் விழுந்து இதயம் சுமந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவாக இருப்பவள் என்று சொன்னார்கள். பாருங்கள், அழகாக வள்ளுவன் பதிவு செய்கிறான். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், பாருங்கள், நான் சுருக்கமாக சொல்கிறேன். கண்ணகி எழுந்து வருகிறாள். இந்த குரலோடு ஒரு பாத்திரத்தை நாம் பார்க்க முடியும் என்றால் கண்ணகியை பார்க்க முடியும். ஒரு சுனாமியாக எழுந்து வருகிறாள். அழகாக இளங்கோ பதிவு செய்கிறான். மெய்யில் பொடியும் விரிந்த கரங்குழலும் கையில் தனிச்சிலமும் கண்ணீரும் மையக்கூர் கண்டளவே தோற்றான் காரியதன் சுச்சரிக்கிறது உண்டளவே தோற்றான். இதுதானே பெருமை. கள்ளவென்று கணவன் சொல்லப்பட்ட உடனே ஒரு சுனாமியாய் ஒரு சாதாரண பெண் எழுச்சி பெறுகிறாள் என்றால் அதுதான் கணவனை பெருமைப்படுத்துகிற விதம். ஆகவே பெண்கள் கணவனை பெருமைப்படுத்துகின்ற வகையில் நடந்து கொண்டார்களாக சொல்வார்கள். தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்விப்போம், செய்யோடு தான் பெற்ற செல்வம் போம், பொற்றாரியோடு எல்லாம் போவப்பா. போக்குள்ள உழைச்சி போன வாழ்க்கையை சுத்த சூரியன். எங்களுக்கு அது விளங்குற இல்லை. நல்ல ஒரு வீட்டம்மா எங்களுக்கு வந்து அது தெரியாமல் நாங்கள் நின்று ஆட்டம் போடுறோம். அதனாலதான் அதின் அருமை எங்களுக்கு தெரியல. நல்ல வேளை நான் மனசியை கொண்டு இல்லை, ஆனபடியா நெஞ்சு நிமித்தி கதை சொல்லலாம்.
ஐயா சொல்லலாத வீட்டுக்காரியோடு தான் வந்தது. ஆகவே பாருங்கள், வள்ளுவன் அழகாக சொல்கிறான். ஈரடியால் குரல் தந்த வள்ளுவன் தன்னுடைய மனைவி இறந்த பொழுது 4 வரியில கண்ணீர் வடிக்கிறான். ஐயா அழகா சொன்னான். அடிசிற்கினியாலே அன்புடையமாகே படிசொல் தவறாத பாவாய் அடிவருடி பின்தூங்கி முன்னெழும்பும் பேரையே போதமையோ என் தூங்கும் என்கிறார். நான் உண்மையா இந்த பாட்டை நான் பப்பாண்ண விட்டு தான் பார்த்துருக்கேன். நான் சொல்றேன், நிச்சயமா உண்மை. பப்பாண்ணைக்கு தெரியாது, மனுஷனுக்கு தெரியாதது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஐயாவோட நீண்ட காலமாக அங்க படிச்சேன். அந்த அடிப்படையில பப்பாண்ண படுத்து நித்திரியாயிரும் மனுஷன். அதுக்கு பிறகுதான் எல்லாம் கழுவி அடுக்கி அதுக்கு பிறகு தான் சாப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து தூங்கும். இந்த பக்குவம், இந்த வரன்முறை எங்களுடைய இளைய தலைமுறைக்கு இன்று சமர்ப்பணம். ஏனென்றா கன வீட்டில மனுஷிக்கு மனுஷனப்ப தூங்குறாருன்னு தெரியாது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இது அடித்தளமாக இருக்கட்டும். பாருங்கள், கைப்பிடிப்பு ஒரு விடயம் இருக்கிறது. பாருங்கள், சம்பந்தமே இல்லாத 2 விரல்களை இணைத்து கல்யாணம் செய்கிறார்கள். பாருங்கள், இந்த 2 விரல் தான் இணைக்கப்படுகிறது. இது 2ம் பெரிய விடயம் இல்லை. ஏனென்றால் இது பெரிய பயன்பாட்டுக்குரிய விடயம் இல்லை கைப்பிடிப்பு. ஆனால் அதனுடைய ஒரு குறைபாடு என்னென்றால், உன்னுடைய குறைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய குறைகளை நீ ஏற்றுக்கொள்ள என்ற அச்சாணியோடு தான் திருமணம் கச்சாத்திடப்படுகிறது. பாருங்கள், உன் கரம் பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி, பெண்ணை மணந்ததனால் அவையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன பேரென நீ இருப்பாய், அதில் வீழ்ந்து விடாதிருப்பேன். அழகாக சொல்றாங்க. தாரம் தாயாக, தோழியாக, துணைவியாக, சேவகியாக செயற்பட முடியும். அதனாலே தான் வாலி அழகாக சொன்னான், மாலையிட்ட நேரம் தொட்டு மனைவியாகினேன், உன் மடியில் வைத்து கொஞ்சும் போது அன்னையாகினேன், சேவை செய்யும் வேளையிலே தாதியாகினேன், வந்த நள்ளிரவில் என்னுடனே துணைவியாகினேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே இந்த அடிப்படையிலே ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு அரசனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா, என்ன நான் நாட்டை ஆளுறேன், ஆனா எந்த மனுஷன் என்னை ஆளுறாள்னு நினைக்கிறேன். அப்ப அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சரும் அதே கதை, சேனாதிபதியை கேட்டா சேனாதிபதியும் அதே கதை. அதனால எல்லாரையும் கூப்பிட்டு, ஆண்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு போட்டி வைக்கணும். மனுஷின்னு சொல்லு கேட்கிறவன் எல்லாம் ஒரு பக்கம் இல்லை, மனுஷின்னு சொல்லு கேட்காதவன் எல்லாம் ஒரு பக்கம் இல்லை. ஒரே ஒருத்தன் மட்டும் ரதீசர் மாதிரி ஒருத்தன் தனியே நிற்கிறார். இப்ப ஓடி போய் கட்டி பிடிச்சு சந்தோஷமா, நீ என்னோட அப்பா ஆம்புல, நீ தனியா நிற்கிற, உண்மையா கட்டிக்காரன் தானா சொல்லுவான். ஐயோ, இதையே கேட்கிறியா? மீராதான் சொன்னது, ஒரு நாளும் பட்டி கூட்டி மாதிரி எல்லாத்தோடும் எல்லாமா போகாமல் எப்பவுமே இதுலையும் தனியன் இல்லை, இந்த மனுஷதானப்பா சொன்னது. புகழ் புரிந்த இளநியோர் இல்லை திகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடைகின்ற அந்த வள்ளுவத்தின் வாக்கு இந்த வாய்மையான அரங்கினுடைய தீர்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன்.